நாம் எல்லாரும் உட்காருவோம். இந்த விசேஷித்த உபவாச 3 நாள் கூட்டத்தின் முதல் வாரம் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன சொல்லணும்? ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, அவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. பரத்திலிருந்து ஆண்டவர் வந்திருக்கிறார். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கான வார்த்தையை என்னுடைய வாயிலே கொடுத்திருக்கிறார், என்னுடைய உள்ளத்திலே கொடுத்திருக்கிறார். அதை உங்கள் மத்தியிலே நான் சொல்லும்போது நீங்கள் அதை ஆவி நிறைவோடு ஏற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு என்னுடைய பிரசங்க தலைப்பு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஆசீர்வாதத்தின் பாத்திரம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறப்போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. த கப் ஆஃப் பிளஸ்ஸிங். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணும்போது இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதையே நான் தியானித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் அதை குறித்து எனக்கு நிறைய காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தர ஆண்டவர் எனக்கு என்னோடு கூட அதை சொல்லி கொடுத்திருக்கிறார். அதில் 2 காரியத்தை மட்டும் நான் இன்றைக்கு உங்களுக்கு மத்தியிலே நான் உங்களுக்கு வைக்க ஆசைப்படுகிறேன். அடுத்த 2 வாரங்களும் மீதி உள்ள ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை பற்றியதான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் எழும்பி நின்று ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் எழுதினதான நிருபம் 10ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10, 16, 17ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. 1 கொரிந்தியர் 10, 16, 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மறுபடியும் வாசிங்க, கருத்தோடு வாசிங்க, பரிசுத்த ஆவி நிறைவோடு வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரு ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம், ஆண்டவரே என் கூட அந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நானும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக காணப்பட ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறத்தான் கர்த்தர் நம்மை விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா ஓம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியோ பாத்திரமா நீரம்ப செய்திடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே
உடைமையாக்கிடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உம் பாதம் செல்லோ பாதையில் நடத்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான கண்ணோக்கி பார்த்திடுமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் செல்லோ பாதையில் நடத்திடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வாணைந்து கொள்ளுமே. ஆண்டவரே, உமக்கேற்ற பாத்திரமாக, அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக எங்களை வணையும்படியாக எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு 16ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியரிலே 10ஆம் அதிகாரத்திலே நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாமும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இங்கு நாம் கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்பாக இருக்கிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது. அதிலே ஒன்று இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அல்லேலூயா. நாம் திருவிருந்து என்பது அது சாதாரணமாக ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால், இப்போ வெளியில் ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட கேட்டால் ஒரு கிறிஸ்டியன் அவங்க ஒயின் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஒயின், அல்லேலூயா. அப்புறம் பிரெட்டு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அது அப்படி அல்ல. அது கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கும், பிற்கப்பட்ட சரீரத்திற்கும் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இதில் நம்ம உண்மையாக பங்கு பெற்றால் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே நாம் கவனமாக பங்கு பெறும்போது அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம வேதத்தில் சொன்னபடி, நான் இன்னைக்கு அதை பற்றி விளக்க போகிறதில்லை, இந்த பாத்திரத்தில் நாம் கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும். இது என்ன பாத்திரம்? எல்லாரும் சொல்லுங்க. ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நல்ல சத்தமாக 3 முறை சொல்லுங்க. ஆசீர்வாதத்தின் பாத்திரம், ஆசீர்வாதத்தின் பாத்திரம், ஆசீர்வாதத்தின். ஏன் அது அந்த பாத்திரம் இங்கிலீஷில் கப் அப்படின்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. அந்த கப் ஆஃப் பிளஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருக்குது. அருமையானவர்களே, அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின நாட்களிலே இந்த மாதிரி சின்ன கப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாத்திரத்தில் அவங்க திராட்சை ரசத்தை கொண்டு வைத்து அவங்க கோதுமையில் அவங்க அப்பம் சுட்டு, அதுவும் பெருசாக சுட்டு அவர்கள் எல்லாருக்கும் பிட்டு கொடுப்பார்கள். இப்பொழுது நம்ம நவீனமான காலத்திலே நமக்கு நிறைய வசதிகள் வந்திருக்கிறபடினாலே
அப்போ அவங்க நிறைய இடத்துல வந்து ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவதில்லை. ஆரம்பத்திலே முதல் சபை ஆரம்பிக்கப்படும் போது அது 3000 5000 அப்படி பெருகிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்தால் அவர்கள் சபையாக அங்கங்கே கூடி ஆண்டவரை ஆராதித்தார்கள். அப்போ அவர்களுக்கு இந்த வசதி இல்லாததினாலே பெரிய பாத்திரத்திலே வைத்து அவர்கள் அதை எடுத்து குடிப்பார்கள். அதுதான் அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இப்போ நம்மளும் மேலேருந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கலக்கி தான் இந்த கப்பில் ஊற்றி டைம் நமக்கு சேவ் ஆகிறதற்காக நாம் இதை இப்படி வைத்திருக்கிறோம். ஆதலால் மொத்தத்தில் அதற்கு கருத்து என்ன? அந்த பாத்திரம் ஆசீர்வாதமானது அல்ல, அந்த பாத்திரம் எதை குறிக்கிறதோ அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த ரசம், இந்த திராட்சை ரசம் இது நம்ம கையில் வரப்போகிறது. இந்த கையில் வருவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்? இந்த அப்பம் நம்ம கையில் வரப்போகிறது, அதற்கு யார் காரணமாக இருக்கிறார்? அவர்தான் நமக்கு முக்கியமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ரொம்ப சின்னதாக இருக்கும்போது, அப்போ வந்து கடையிலலாம் அப்பம் கிடைக்காது. இந்த ரவுண்டாக இருக்கிற இந்த அப்பெல்லாம் கடையில் கிடைக்காது. என்ன செய்வாங்கன்னா, அப்போ பாஸ்டரமாக காலையிலே எந்திரிச்சு, அல்லது பாஸ்டர், சில வீட்டில் பாஸ்டர் தான் காலையில் எந்திரிச்சு சனிக்கிழமையே அவங்க ரொம்ப பரிசுத்தமாக இருந்து கோதுமையில் உப்பு போடாத கோதுமை தோசையை சுடுவாங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை மாதிரி உப்பில்லாத அந்த தோசையை சுட்டு நல்லா அவங்க நீட்டாக ஜெபம் பண்ணி, முதல்ல குளித்து அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு அதை செய்வாங்க. அதுக்கப்புறமாக திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து அவங்க சிலர் புளிஞ்சி எடுப்பாங்க, சிலர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் சுகர் போட்டு அதை ஃபில்டர் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்புறம் காலம் மாறும்போது ப்ரெட்டு வாங்கினாங்க. ப்ரெட்டு வாங்கி அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்லைஸாக சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி அதை அப்பமாக வச்சாங்க. இது நமக்கு முக்கியம் அல்ல, ஆனால் இதற்கு காரணமான நபர் தான் நமக்கு முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அல்லேலூயா. அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், தன்னுடைய மாம்சத்தை பிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவரை நினைவு கூறுவதற்காக, அவரோடு ஐக்கியப்படுவதற்காக, நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக மாறுவதற்காக அவர் நியமித்த ஒன்றுதான் இது. அப்படி என்றால் இப்பொழுது அவர் நேரடியாக வந்து அவருடைய சரீரத்தை பீத்து கொடுக்கவில்லை. அவர் இப்பொழுது வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அதை கப்பில் பிடிச்சு உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஒரு நாளிலே நமக்காக அதை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதை நினைவு கூறும்படி இதை செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு திருவிருந்து என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் இயேசுவாகிய ஒரு பாத்திரம் நமக்குள்ளாக வருகிறார். புரியுதா? அல்லேலூயா. இந்த பாத்திரத்தில் கலக்கி இதில் கொண்டு வரோம். ஆனால் இந்த கப்பில் உள்ள கப்போ நம்ம முழுங்கிறதில்ல, அதில் உள்ள ரசத்தை தான் முழுங்குறோம். அல்லேலூயா. அதில் அந்த மாவில் செய்யப்பட்ட அந்த அப்பத்தை தான் நம்ம முழுங்குறோம். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது அப்பம். ரசம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? சிந்தப்பட்ட இயேசுவின் பரிசுத்தமான இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டையும் உடைய இயேசு அவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அவர்கிட்ட இருந்து எப்படி பாத்திரத்தில் கலக்கி இங்கே கொண்டு வரமோ அதே போல அவருடைய சரீரத்திலிருந்து நமக்கு அப்பம் வந்திருக்கிறது. அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தமாக நமக்கு நினைவு கூறுதலாக நமக்கு ஒயின் வந்திருக்கிறது. இது சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சிக்கணும். இது இங்கு வரும்போது அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இரத்தத்தின் வல்லமை நம்ம சரீரத்திற்குள்ளாக போகுகிறது விசுவாசிக்கும் போது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அவர் பிக்கப்பட்ட சரீரத்திலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ அது இந்த அப்பத்தில் இருக்கு. அது யார் செய்ததாக இருக்கட்டும், எங்கிருந்து வந்ததாக இருக்கட்டும், இங்கு வந்து ஜெபித்து இங்கு வைக்கும் போது அது தேவனுடைய கரத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதை யார் பருகுகிறார்களோ, இதை யார் புசிக்கிறார்களோ அவர்கள் அந்த பாத்திரத்தோடு ஐக்கியமாகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டா கம்யூனியன் கொடுத்துருவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டா நமக்கு நம்ம அந்த ஒயின் வாங்கி குடிக்கலாம், அந்த ப்ரெட்டை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு. இன்னும் ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா சர்ச்சில் எல்லாருக்குமே கொடுப்பாங்க, சிறு பிள்ளைகள் கூட கம்யூனியன் அங்கே எடுப்பாங்க. அல்லேலூயா. அது அல்ல மெயின் அல்ல. அல்லேலூயா. யார் எடுக்கிறார்கள் என்பது மெயின் அல்ல, எப்படி எடுக்கிறோம், அந்த பாத்திரத்தோடு எப்படி ஐக்கியமாகிறோம் என்பதுதான் இந்த மாலை நேரத்திலே நமக்கு கர்த்தர் கேட்கிறதான கேள்வி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 1ஆம் தேதியிலே நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலே கம்யூனியன் சர்வீஸில் அட்டன் பண்ணினோம். எப்படி அட்டன் பண்ணினீர்கள்? அந்த நாள் இருந்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய சரீரத்தோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறதா, அவருடைய இரத்தத்தோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறதா அப்படிங்கிறதோட இருந்ததா யோசித்து பாருங்க. அவர் மாம்சத்தோடு நம்ம ஐக்கியப்பட்டா, இந்த உலகத்தில் அவர் இருக்கும்போது மாம்சத்தில் தான் இருந்தார், ஆனால் பரிசுத்தமாக அவர் வாழ்ந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவருடைய இரத்தம் இந்த உலகத்தில் இருக்கும்போது பரிசுத்தமான இரத்தமாக இருந்தது. அல்லேலூயா. நம்ம சொல்லுகிறோம்ல, கோவம் தான் இரத்தம் துடிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அல்லேலூயா. அப்போ அவருடைய இரத்தம் நம்ம சரீரத்தில் கலந்திருக்கிறதா, அவருடைய மாம்சம் நம்முடைய சரீரத்தில் கலந்திருக்கிறதா? கலந்து இருந்தால் இன்றைக்கு 20ஆம் தேதி இந்த 20 நாளோட வாழ்க்கையை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது ஆசீர்வாதத்தின் அப்பமாக உங்கள் சரீரத்துக்குள்ளாக வந்ததா, அது ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலிருந்து வந்த இரத்தமாக ஒயினாக உங்கள் சரீரத்துக்குள்ளாக போயிருக்கிறதா? இந்த நாள் வரைக்கும் 20 நாளும் நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினீர்களா? எத்தனை பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருந்தது மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் நமக்கு கொடுத்து, நாம் நம்முடைய சரீரம் ஆவி ஆத்துமாவிலே அந்த இரத்தத்தையும் அந்த மாம்சத்தையும் நம்முடைய சரீரத்திலே ஒன்றாக கலந்து நாமும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இன்றைக்கி நான் 2 காரியத்தில் ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தார் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஆனால் அவர் ஆசீர்வாதமாக இருந்தது மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சரீரத்துக்குள்ளாக, நம்ம ஆவிக்குள்ளாக, நம்ம ஆத்மாவுக்குள்ளாக கொண்டு வந்து நாமும் அவரை போல இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு காணப்படத்தான் கர்த்தர் நமக்கு இதை நியமித்திருக்கிறார். ஆமோதிக்கிறவங்க எல்லாம் நல்ல 2 கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சும்மா நான் ஃபஸ்ட்டு சண்டே நம்ம எடுக்கணும், கம்யூனியன் எடுக்கணும், இல்லைன்னா பாஸ்ட்டு கேட்பாங்க, அல்லது கம்யூனியன் கொடுக்குறவங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்ம கீழே உட்காந்துருந்தோன்னா அதனால நம்ம எடுக்கணும். நிறைய பேரோட வழக்கம் என்னென்னா, எந்த வாரத்தில் வர்றாங்களோ வரலையோ, ஆனால் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வந்துடுவாங்க. எதுக்குன்னா இந்த கம்யூனியனை மிஸ் பண்ணக்கூடாதான். உண்மையாக அவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே ஐக்கியமாக இருந்தார்கள் என்றால் அவர்களால் எல்லா வாரமும் ஆராதிக்க வர முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. நமக்கு வேலைகள் இருக்கும், நமக்கு பலவீனங்கள் இருக்கும், நமக்கு தடைகள் இருக்கும். ஆனால் இதோடு ஐக்கியப்பட்டுட்டோம்னா நம்மளால அந்த பாத்திரமாகிய இயேசுவை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. இதில் உள்ள விசேஷம் அதுதான். இது நமக்குள்ளே கலக்கும்போது அவரை போலையே நம்மளை மாற்றிடும். அவரை போல பார்வை, அவரை போல பேச்சு, அவரை போல நடக்க, அவரை போல ஆத்ம பாரம், அவரை போல ஜெப ஆவி, அவரை போல வசனம் நிறைவு, இது எல்லாமே இது சாதாரண ரசம் அல்ல, சாதாரண அப்பம் அல்ல, அவருடைய மாமிசம், அவருடைய இரத்தம். அல்லேலூயா. நம்ம கையில் வாங்கும்போது அப்படி தான் நினைக்கணும், இது அவருடைய இரத்தமாக என் கையில் வந்திருக்குது, இது அவருடைய பிக்கப்பட்ட மாம்சமாக எனக்கு வந்திருக்கிறது. நான் இதை புசிக்கும் போது, நான் இதை பானம் பண்ணும்போது அவருக்கு இருந்த அத்தனை குணாதிசயமும் எனக்கு அவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இன்னைக்கு நமக்கு இருந்தது போல நானும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நான் காணப்படுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த எண்ணம் இருக்கணும். சும்மா எப்போ போல நம்ம எடுத்துட்டு இருந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா?
சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அதனால தான் நாம் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இப்போ பாஸ்டர் கம்யூனியன் நடத்த வரும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க? நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிவிட்டு, ஆலோசனையெல்லாம் சொல்லிவிட்டு, ஆண்டவரே இந்த ரசத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், இதை உங்கள் ரத்தமாக மாற்றுங்க. இந்த ஆண்டவரே அப்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், இதை உங்களுடைய மாம்சமாக மாற்றுங்க. சொல்கிறாங்கன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா. அப்போ பாஸ்டர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அல்லேலூயா. அப்போ இதை நமக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை ஊழியக்காரர்கள் மூலமாக ஆசீர்வதித்து நமக்கு தருகிறார். அதை நம்ம புசித்து நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்போலாம் சர்ச்சுக்கு வராமலேயே வீட்டிலேயே அவங்களே கம்யூனியன் எடுக்கிறது. அது கொரோனா நாட்களில் பரவாயில்ல, அப்போ நமக்கு சர்ச்சுக்கு வர முடியாது. நம்ம வீட்டில் தண்ணி பிஸ்கட் எல்லாம் வச்சு நம்ம கம்யூனியன் சர்வீஸில் நம்ம வீட்டில் இருந்து பங்கு பெற்றோம். இப்போ ஆலயம் திறந்திருக்கிறது. ஆலயத்திலே கர்த்தர் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் ஆசீர்வதித்து இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலேருந்து நமக்கு எடுத்து கொடுக்கணும். அப்பொழுது தான் ஆசீர்வாதம். ஆலயத்துக்கு வராமல் வீடுகளில் இருந்து நாம் கம்யூனியனை அட்டன் பண்ணினால் அது தவறு. ஆனால் இன்னொன்றும் நான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் இருந்து நம்ம சில நேரங்களில் நம்முடைய குடும்பமாக இருந்து நாம் கம்யூனியன்லே அட்டன் பண்ணலாம். அது தவறு கிடையாது. நம்ம குடும்பமாக உட்கார்ந்து நாம் திராட்சை ரசத்தை நாம் வைத்து நம்ம பிரெட்டை வாங்கி அதை ஜெபம் பண்ணி, நமக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, நம்ம குடும்பத்தில் போராட்டம் இருக்கிறது என்றால் நம்ம குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கம்யூனியன் அனுசரிக்கலாம். ஆனால் சபையில் உள்ள கம்யூனியனை எந்த விதத்திலும் விடக்கூடாது. ஆமேன் சொல்லுகிறவங்க. ஏன்னா சபையை சந்திக்க தான் கர்த்தர் வரப்போகிறார். அப்போ சபையில் கர்த்தர் போதகரை நியமித்திருக்கிறார். அவர் நம்மளை வழிகாட்டுகிறவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிறவர்கள், அவர்களுக்கு தான் இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்போ இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நம்ம கையில் வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காரணமாக இருந்தார். அப்போ ஆசீர்வாதத்தின் பாத்திரம் யாரு? இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ரெண்டு காரியம், ஒன்று அவருடைய மாம்சம், இன்னொன்று அவருடைய இரத்தம். இந்த ரெண்டினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக காணப்பட போகிறோம், நாம் எப்படி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறப்போகிறோம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, நான் விவரம் தெரிஞ்சு உண்மையாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரும் போது, அல்லேலூயா, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒரு பாத்திரம் என்று நான் கண்டு கொண்டேன். ஆண்டவர் என்னை ஒரு பாத்திரமாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது நான் அதிகமாக ஜெபிக்கிறது, ஆண்டவரை என்னை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுங்க. அப்போல்லாம் நான் ஊழியத்துக்கு வரல, ஊழியத்துக்கு வர்றதுக்கு விருப்பமும் படலை, நல்ல உலக வேலை செய்யணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் என் ஜெபம் உள்ளத்திலிருந்து என்ன வரும் அப்படின்னா, ஆண்டவரே என்னை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுங்க, என்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுங்க, என்னை விலையேற பெற்ற பாத்திரமாக மாற்றுங்க. நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறீரப்பா, எனக்கு சில தாளந்துகளை வரங்களை கொடுத்திருக்கிறீரப்பா, அதை வைத்து நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லலை, ஆனால் என் ஜெபம் எப்பவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் மாற வேண்டும் என்று நான் ஜெபித்தது உண்டு. இந்த பாடலை, இந்த குயவனை பாடலை ஆயிரக்கணக்கான முறை பாடி கையை விரிச்சு ஆண்டவர்கிட்ட என்னை உம்முடைய கையில் தருகிறப்பா, நீங்கள் என்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுங்கன்னு அழுது என் ட்ரெஸ் எல்லாம் நனையும். அல்லேலூயா. அந்த ஜெபம் இன்னைக்கு என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று ஒரு தங்கச்சி என்கிட்ட கவுன்சிலிங்காக வந்திருந்தா. அவள் டைமு என் டைமு ஒத்துள்ள, கடைசியில் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் ஒத்து வந்துச்சு. நான் அவளுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து அவளுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் இந்த பைபிள் ரீடிங் எல்லாம் போட்டுட்டு நான் இன்னும் படுக்கலை. மணி 11 ஆக போகுது. திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் கால் வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சதான ஒரு நபர். நாங்கள் எல்லாம் ஒரே சர்ச்சில் இருந்தோம். அவங்க திடீர்னு வாட்ஸ்அப் கால் கூப்பிட்றாங்களே, அது இந்த நைட்டில் 11 மணிக்கு கூப்பிட்ருக்காங்களே, ஏதோ அர்ஜெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் எடுத்து அவங்ககிட்ட பேசி
கிட்டத்தட்ட 12:15 வரைக்கும் நான் அவங்க கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவங்க கேட்டாங்க, எதுக்கு சிஸ்டர் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் உங்களை கூப்பிடவே இல்லை. அப்போ எப்படி கால் வந்துச்சு? உங்ககிட்ட இருந்து தான் கால் வந்துச்சு எனக்கு அப்படின்னு. அப்போ அவங்க முதல்ல எடுத்தோடனே சொல்லிட்டாங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். உங்கள் டைம் எப்படியோ அந்த டைமில் நான் நீங்கள் ஊழியத்தில் இருக்கும்போதோ ஜெபத்தில் இருக்கும்போதோ கூப்பிடக்கூடாதுன்னு வாய்ஸ் மெசேஜ் போடலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஆண்டவராக பார்த்து என் கையில் உங்கள் நபரை தட்டி விட வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பேசுனதுனால, அது நைட்டு பேசுனதுனால எனக்கு ஃப்ரீயாக பேச முடிஞ்சுது. நான் என்னோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிது. அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் இந்த தருணத்தை தராமல் எனக்கு இது நடந்திருக்காது என்று அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே நாம் உண்மையாக பங்கு பெற்றால் நம்மை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு தான் இதை சொல்கிறேன், பெருமைக்கெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நான் தூங்கி இருந்தால் கூட அந்த காலை நான் அட்டன் பண்ணேன். ஏன்னா வாட்ஸ்அப் கால் ரொம்ப சவுண்டு கேட்காது. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு நேற்றைய தினத்திலே நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்பட்டிருக்கிறார். அவருடைய உள்ளத்தின் பிரச்சனைகளை அறிந்து, அவங்களும் நல்ல ஆவிக்குரியவங்க, நல்ல கேசல் நடத்துகிறவங்க, நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல உபவாசிக்கிறவங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை, அவர்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னை அவர்களுக்கு பயன்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய இரத்தமும் அவருடைய மாம்சமும் நமக்குள்ளாக போகும்போது நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா கொழுத்து போய், அதை கொளுத்துனா நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப அப்படியே ஒரு மெத்தனம், ஒரு சோம்பேறித்தனம், ரொம்ப சாப்பிட்டு 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 நம்ம எதையும் செய்யாமல் இருந்தோன்னா அதுக்கு தான் அந்த பேர். அல்லேலூயா. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த வருடம், இந்த லெந்து டேஸில், இந்த 3 வாரமும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்கள் மாறி, இந்த வருடம் மீதி 9 மாதமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நான் இப்பவும் விரும்புகிறேன், நான் சாகிற வரைக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகத்தான் இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் என்னை ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அநேகருக்கு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் 2 கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று, இயேசுவின் இரத்தத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு எப்படி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நான் ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது. அருமையானவர்களே, 1 பேதுருவின் புஸ்தகம், அல்லேலூயா, 1 யோவான் எழுதின நிருபம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம், நல்ல ஒரு அதிகாரம். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல அதிகாரம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் வஞ்சிக்கிறவளாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை, சத்தமா வாசிங்க, நாம் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவளாயிருப்போம். இங்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. மெயினாக இயேசுவின் இரத்தம்
அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கிறது. நான் பிற்பாடு உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஆனால் இன்றைக்கு மெயினானதே அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகிய இயேசு அவருடைய இரத்தத்தினாலே உங்களுடைய என்னுடைய எல்லாருடைய பாவத்தை நீக்கி நரக ஆக்கினையில் இருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா இல்லையா? நல்லா கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம், அதிலிருந்து அந்த இரத்தம் வழிந்து பாவியாயிருக்கிற நம்மை நாம் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடும் போது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் இரத்தத்தினாலே? 2 கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கும் நமக்கு மன்னிப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது. நம்ம ஒரு நாளில் மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டாலும் இன்னும் சில நேரத்தில் நம்ம கோபப்பட்டுறோம், நம்ம பொய் பேசிடுறோம். அல்லேலூயா. வெளி இடங்களில் கூட சில நேரத்தில் ஒரு கிறிஸ்டியன், உண்மையான கிறிஸ்தவ அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது இல்லை. அன்றைக்கு நைட்டு வந்து ஏசப்பா நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க, இனிமேல் இப்படி பண்ணாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்கள் ஜெபிக்கிற என்னன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அன்னைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உங்கள் பாவங்களை மன்னித்து அல்லேலூயா அன்று இரவு நிம்மதியாக உங்களை உறங்க வைக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதம் என்ன? இயேசுவின் இரத்தம் இந்த பாவிகளாக இருந்த நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறது. பிசாசின் பிள்ளைகளாக இருந்த நம்மை இயேசுவின் இரத்தம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக மாற்றி வைத்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இயேசுவின் இரத்தம் நம்மை இன்றைக்கு பரலோக பிதாவுக்கு பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் நாம் அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கவே முடியாது. இந்த லெந்த் டேஸிலே அல்லேலூயா ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற நீங்கள், நான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா? இல்லாவிட்டால் இன்றைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் இருந்து இரத்தத்தை பெற்றுக்கொண்டு மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேனா? யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே மன்னிங்க, நான் கோபப்பட்டுட்டேன் மன்னிங்க, நான் பொய் சொல்லிட்டேன் மன்னிங்க, நான் ஆலயத்துக்கு வரல மன்னிங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணல மன்னிங்க, இன்னைக்கு வேத வாசிக்கல மன்னிங்க, நான் ஒரு ஆத்துமா என்கிட்ட கொண்டு வந்தீங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லல மன்னிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னீங்க, ஆண்டவரே நீங்க மன்னிங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் அந்த பாத்திரத்தில் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய, அந்த பாத்திரம் இயேசு என்ன நினைக்கிறார்? நான் எப்படி என் மகனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தேன், என் மகளுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்தேன், அதே இயேசு என்னுடைய இரத்தத்தை இவர்கள் அநேகருக்கு கொண்டு சென்று அநேக பாவிகளை மனம் திரும்ப வைப்பதற்கு இல்லாமல் இவர்கள் இன்னும் மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் வருத்தப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்களும் நானும் மாறவே அவர் இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா, ஒரு இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. நம்ம சபையில் ஒரு தம்பிக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா சொன்ன சாட்சி என்ன அப்படியே நெகிழ வச்சுட்டு. அல்லேலூயா. அப்போது நம்ம சர்ச்சுக்கு காலையில் வர்றதுக்காக பெட்ரோல் போட போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவன் செத்தவன் மாதிரி விழுந்திருக்கிறான். நம்ம சர்ச்சுக்கு வர இருக்கிற ஒருத்தர் ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அவனை தூக்கி அந்த டிராஃபிக் ஆகக்கூடாதுன்னு தூக்கி அங்கே தூக்கி வச்சிருக்கிறாங்க. 108 வரலை. இவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் உள்ள சிஸ்டரோட பையனை அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பார்த்த உடனே இந்த பையன் எப்படியாவது மரணத்திலேருந்து தப்பு வைக்கணும், அவன் ஆல்மோஸ்ட் டெத்து தான், மரணத்திலேருந்து தப்பு வைக்கணும்னு ஆலயத்திற்கு வந்து அவங்க
அவங்க அழுது 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 ஆராதனை முழுவதும் அழுது இருக்கிறாங்க. அந்த அழுகிற நேரத்தில் அவனுக்கு அங்கே ஜீவன் வந்துட்டு, ஒரு அலையிலையா சொல்லுமா, அவங்க அம்மா கூட இல்லை, அவங்க அக்கா கூட இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை. அல்லேலூயா. அனாதையாக ஜிஹெச்சில் போய் மயங்கி கிடந்து உணர்வு இல்லாமல் இருக்கும்போது ஒரு சகோதரி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறி இந்த இடத்துலேருந்து அழுது 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 அந்த பையனுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவனுக்கு இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவன் மயங்கி கிடந்ததை பார்த்தா அவன் மூளையில் ஏதோ அடிபட்டு இருந்திருக்கும். ஆனால் இவர்களுடைய ஜெபம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இவர்களிலிருந்து அவர்களுக்கு போனது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்ல இருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் என்னிடத்தில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார், என் பிள்ளைகள் அநேக பாவிகளுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற வேண்டும். இந்த ஷெகேனா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களை சுற்றிலும் பாவிகளாக இருக்கிறவர்களுக்கு நான் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறினேனோ அதே போல நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்கிற தலைப்பிலே முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் அநேக பாவிகளுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த தம்பியை பார்க்க போயிட்டு சொன்னேன், இந்த இதை அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் உனக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. வருகிற நாட்கள் நீ ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியக்காரனாக மாறி அநேகருக்கு ஆண்டவர் கொடுத்த ஜீவனை ஆசீர்வாதத்திற்கு என்று பயன்படுத்து என்று சொன்னேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறதுனால நீ வர வேண்டாம். இப்பொழுது நீ செய்ய வேண்டியது நல்ல பைபிள் வாசி, நல்ல ஜெபம் பண்ணு, ஆண்டவருடைய ஆலயத்தில் சேர்ந்து உன்னால் செய்த முடிஞ்ச ஊழியத்தை செய். ஆண்டவர் உன்னை முழு நேர ஊழியத்திற்கு அழைப்பார் என்றால் முழு நேர ஊழியத்திற்கு வந்து இந்த ஜீவன், ஆண்டவர் கொடுத்த ஜீவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே உனக்கு நான் நித்திய ஜீவனை கொடுத்திருப்பதற்கு உன்னை ரட்சித்திருக்கிறேன். மகளே உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு உன்னை ரட்சித்திருக்கிறேன். நீ உனக்காகவும் மனைவிக்காகவும் புருஷனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பெற்றோருக்காக உன்னுடைய ஆசீர்வாதம் உயர்வதற்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே. நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருந்தாலும் என் இரத்தத்தை அப்படியே முழுவதும் ஊற்றி உங்களையும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றவே அந்த பாடுகளை பட்டு நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்னை போல மாறுவீர்களா என்று கேட்கிறார். நம்மை சுற்றிலும் நம்ம எப்படி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தோமோ அதே போல நிறைய பேர் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் அசுத்தத்திலும் அல்லேலூயா குடியிலும் வெறியிலும் இந்த உலகம் போய்கொண்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே பங்கு பெறுகிற நாம் அதை உண்டு உண்டு புசித்து புசித்து நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மகளே மகனே, நீ ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறி அநேகரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி என் இரத்தத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்களை மாற்ற உன்னை அர்ப்பணிப்பாயா என்று கேட்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுகிறீர்கள் கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தை குறித்து நான் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு இன்னும் நமக்கு எந்த விதத்திலெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேச சொன்னது, நீங்கள் அநேகரை நீங்கள் பாவத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தினால் மாற்றப்பட்டது போல நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்தில் அறைகூவல் விடுக்கிறார். 2வது அல்லேலூயா, அவருடைய மாம்சம், அல்லேலூயா, அவருடைய பிற்கப்பட்ட மாமிசம், அல்லேலூயா. இரத்தம் சிந்துறது அல்லேலூயா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் மாம்சம் பிற்கப்படுவது அதைவிட கஷ்டம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
அல்லேலூயா. சிலருக்கு ஊசி போடுறதுக்கு பயம். அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஆப்ரேஷன்னா அவ்வளோதான், நான் செத்தாவது போகிறேன், இந்த ஆப்ரேஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறோம். ஒரு முள்ளு குத்திட்டா பயம், அந்த முள்ளை எடுக்கவே விட மாட்டாங்க. 10 பேர் பிடிச்சாதான் அவங்க காலில் உள்ள முள்ளை எடுக்க முடியும். அப்படியெல்லாம் இங்கே இருக்கிறவங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசுவின் சரீரம் நாள் கெத்செமனேலே அவர் ஜெபிக்கும் போதே இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து அந்த இரத்தம் வேர்வை வழியாக வந்து விட்டது. ஏற்கனவே அவர் சரீரத்திலே மிகவும் களைப்படைந்து விட்டார். சும்மா அவர் அதுக்காக அவர் ஜெபிக்கல. இந்த பாத்திரம், அதாவது இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவர் மாற வேண்டுமானால் அவர் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் அவர் ஜெபம் பண்றாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஜெபிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அன்றைக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்தார். அல்லேலூயா. பிதா அவருக்கு அந்த பாத்திரத்தை கொடுத்தார். அது என்ன பாத்திரம்? பாடுகளின் பாத்திரம், கஷ்டங்களின் பாத்திரம். அல்லேலூயா. அவர் கொடுத்த வேலையை உண்மையாய் செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்க கூடிய ஒரு பாத்திரம். அல்லேலூயா. அது அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று அவருக்கு தெரியும். அதனால ஒரு நப்பாசையில ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நான் சிலுவை பாடு வழியா தான் கடந்து செல்லணும், என் ரத்தத்தை சிந்தணும், என் சரீரத்தை பிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை எனக்கு அதை யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேற ஒரு பாதையை வச்சிருந்தீங்கன்னா இந்த பாதை எனக்கு மாற்றி கொடுங்கன்னு அவர் ஜெபம் பண்றாரு. அந்த பாத்திரம் என்ன பாத்திரம்? கஷ்டத்தின் பாத்திரம், வேதனையின் பாத்திரம், அடி உழுகிற பாத்திரம், முள்கிரீடம் சூட்டப்படுகிற பாத்திரம், தன்னுடைய சிலுவையை, தன்னை அறைய போகிற சிலுவையை தானே தூக்கி கொண்டு போகக்கூடிய பாத்திரம். அந்த பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்ட படியினாலே ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்கு அவர் கடந்து வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்ம இன்னைக்கு எந்த கஷ்டத்தையும் ஏற்பதில்லை. எந்த டெஸ்ட் ஆண்டவர் வச்சாலும், விசுவாச சோதனை வச்சா அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அதை ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறோம், ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறோம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு? அல்லேலூயா. என்னைக்காவது ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், இயேசு மாதிரி என்னைக்காவது ஜெபித்திருக்கிறோமா? என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்ம அந்த நேரத்திலலாம் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்வது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஐயோ, எப்படி 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 இந்த முள்கிரீடம் சூட்டப்படுவது எப்படி, சிலுவையை சுமப்பது எப்படி, வெறுங்காலால் நடப்பது எப்படி, சாட்டை அடி வாங்குகிறது எப்படி, இப்படி நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்து ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இயேசு மாற வேண்டும். ஆனால் அந்த பாத்திரத்தை பருகுனா தான் இந்த பாத்திரம் ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஊழியம் என்பது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது என்பது லேசான காரியம் அல்ல, அது கஷ்டமான காரியம் தான். சில நேரத்தில் நமக்கு அடி விழலாம், சில நேரத்தில் ஏளன பேச்சுக்கள் விழலாம், சில நேரத்தில் வேலை கூட பறி போகலாம், சில நேரத்திலே சில பாடுகள் வரலாம். ஆனால் இந்த பாத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு பானம் பண்ணினால் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இதை பருகும் போது கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அடிக்கப்படும் போது அவருடைய சதை பீத்து கொண்டு வந்தது. அல்லேலூயா. வெண்கல அந்த குண்டுல, ஈய குண்டோ வெண்கல குண்டோ, அதுல முள்ளு முள்ளா இருக்குமா, ஒரு அடி வார எடுத்து சுருட்டும் போது அப்படியே அந்த உடலை சுற்றி எந்த இடத்துல டப்புன்னு படுதோ அந்த இடத்துல இருந்து சதை பீத்து கொண்டு வருமா. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ண நபர் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோன்னே நம்ம அவங்கள நகல விட மாட்டோம். அவங்க எந்திரிச்சு பாத்ரூம் போனால், எனக்கு நடந்திருக்குல்ல, பாத்ரூம் போனால் கூடவே போவோம், விழுந்துடாத, மெதுவாக பிடிச்சிட்டு போ, அப்புறம் சூப்பு குடிப்போம், கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க, அவங்கள நகலவே மாட்டோம். உடனே சொல்லுவோம், ரொம்ப ஸ்பீடாக நடந்துடாத, ஸ்பீடாக உட்காந்துடாத, ஸ்பீடாக எந்திரிச்சிடாத, எல்லாம் மெதுவாக செய், தையல் விட்டுரும், தையல் விட்டுரும். ஏசப்பாவுக்கு யாராவது அப்படி செஞ்சாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு
எத்தனை முறை சவுக்கடி கொடுத்தார்கள். அல்லேலூயா. சவுக்குனால அடி வாங்கிட்டே இருந்தார். ராத்திரி முழுவதும் அடி வாங்கினார். அல்லேலூயா. ஏற்கனவே இரத்த நாளங்கள் அவருக்கு வெடித்து சிதறி இருக்கிறது. அத்தனை அடிகளையும் அடித்து வாங்கினார். சிலுவையை தோளிலே வைத்து சுமந்து செல்லும் போது இந்த தோளிலே எத்தனை காயங்கள் ஏற்பட்டிருக்கோ, இந்த இடத்துல அந்த சிலுவை வரும்போது இங்க முதுகில காயங்கள் எத்தனை இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அதோடு அவர் சுமந்து கொண்டு ஏறும் போது அந்த சிலுவை பின்னாடி வந்து அந்த நீளமான அந்த மரக்கட்டை அவர் மேல இடிச்சுட்டே இருந்திருக்கும். அத்தனை வேதனைகளையும் உங்களுக்காக எனக்காக அவர் சம்பாதித்து இந்த அப்பமாக உங்க கையில என் கையில வரவழைச்சிருக்கிறாரு. சும்மா வரல அப்பம், இது சும்மா வரல. அல்லேலூயா. இது யாரோ ஒரு மனுஷன் செஞ்ச அப்பமா இருக்கலாம். ஆனா இந்த டேபிளுக்கு வந்துட்டா இது இயேசுவின் சரீரமாக இது மாறி இருக்கிறது. ஓ ரிபலபரி சலபலபோ. அல்லேலூயா. கர்த்தர் இதை அப்படிதான் நமக்கு தருகிறார். பயபக்தியோடு வாங்கி கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்க வேலையிலேருந்து நேர வந்தா பரவாயில்ல. அல்லேலூயா. நீங்க வீடுகளிலிருந்து வந்திருந்தீங்கன்னா எத்தனை பேர் இதை பயபக்தியா அனுசரிக்கிறதுக்கு குளிச்சுட்டு நீட்டா வந்திருக்கீங்க. யோசனை பண்ணி பாருங்க. அந்த பயபக்தியே இல்லை இந்த நாட்கள்ல. எப்படியோ போல ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறாரு. ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறாரு. ஆனால் ஆண்டவர் பட்ட அந்த வேதனைகளுக்கு ஈடாக நம்ம கொஞ்சம் கூட பயபக்தியை காமிக்க மாட்டேங்கிறோமே. அல்லேலூயா. கம்யூனியன்ல கூட கண்ணை திறந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஒரு பயபக்தியோடு ஜெபம் பண்றது இல்லை. பயபக்தியோடு அந்த கையில வாங்குறது இல்லை. அல்லேலூயா. பயபக்தியோடு புசிக்கிறது இல்ல. பயபக்தியோடு பானம் பண்ணுகிறது இல்ல. ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவருடைய சரீரம் பீத்து 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 நமக்காக இதை அப்பமாக கொடுத்திருக்கிறார். அவருடைய கைகள் கால்களிலே ஆணி கடாவப்பட்டது. அந்த சதைகள் பீத்து கொண்டு வந்தது. அவருடைய விழாவிலே ஈட்டி வைத்து குத்தும் போது அந்த விழாவிலே குழி விழுந்து அதில் இருந்த சதைகள் வெளியே வந்தது. முள்கிரீடம் சுட்டு போது அந்த தலையில் உள்ள சதைகளுக்குள்ளாக அது பாய்ந்து சென்று அந்த சதைகள் வெளியே வந்தது. அப்படித்தான் இந்த அப்பம் வந்திருக்கிறது. அப்படித்தான் அவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறினார். அருமையானவர்களே, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அல்லேலூயா. அவர் தன்னுடைய சரீரத்தை பிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்ததினால்தான் நம்ம சரீரத்திலே சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஓ ரிபலபரி சலபலபொரு பலபிக்கலபலபோ. ஆண்டவர் பிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் முதலாவது நம்முடைய பாவங்களை மாற்றி இருக்கிறது. நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறி அநேகருடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற இயேசுவின் இரத்தத்தை அவர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதினாலே நாம் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலை ஆகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்கள் மாறினால் உங்கள் சரீரத்தில் உள்ள வியாதிகள் மறையும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்கள் மறையும். நீங்களே ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறுவீர்கள். அப்பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் இந்த இரத்தத்தினாலும் இந்த மாம்சத்தினாலும் மறையும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இதை உண்மையா நீங்க அனுசரிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இயேசுவிடத்திலிருந்து பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறுங்க. உங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிடும். உங்க வீட்டில் உள்ள போராட்டங்கள் எல்லாம் மறைந்து போகும். உங்க வீட்டில் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்க நடந்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்க பெட்ரூமுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக போகிறீர்கள். கிச்சனுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக போகிறீர்கள். ஹாலுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக போகிறீர்கள். உங்க தொழிலுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக போகிறீர்கள். உங்க வேலையில ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக போகிறீர்கள். இந்த கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களாக மாறுகிறது. நம்முடைய வார்த்தை ஆசீர்வாதத்தின் வார்த்தையாக மாறுகிறது. நம்முடைய பார்வை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறுகிறது. ஓ ரிபலபரி சலபலபோ. எப்படி கஷ்டம் இருக்கும், எப்படி பாடுகள் இருக்கும், எப்படி வேதனைகள் இருக்கும், எல்லாம் மறைந்து போய்விடும். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை உங்க சரீரத்தில், உங்க ஆவியில, உங்க ஆத்துமாவில்
ஆத்மாவில் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இயேசு உங்க உள்ளத்துக்குள்ளாக வரும்போது அவர் உங்களையும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழும்பி நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, இந்த இரத்தமாக, இந்த ஆண்டவரே கர்த்தாவே அப்பம் ஆண்டவரே உம்முடைய சரீரமாக வந்திருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் அதுக்காக அந்த கெத்செமனேயிலே அந்த பாத்திரத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம், ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நிறைய நேரம் இல்லை. இன்னைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து, நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கிறேனா? கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக வந்திருக்கிற நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நான் வந்திருக்கிறேனா? எல்லா கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இன்னுமே ஆண்டவரே, யாராவது எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா? இன்னும் இந்த பாவம் எனக்குள்ளாக இருக்கிறது, இன்னும் இந்த மீறுதல் எனக்குள்ளாக இருக்கிறது, இன்னும் ஜெப குறைவு இருக்கிறது, இன்னும் வேத வாசிப்பு குறைவு இருக்கிறது, இன்னும் வேதத்தின்படி நடக்காத குறைவுகள் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இல்லை. ஹல்லேலூயா. எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் கணவனாருக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனி அப்படி வாழ மாட்டேன். அநேகருக்கு உம்மை போல ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக பயன்படுத்துவதற்கு என்னை ஆண்டவரே தகுதி உள்ள பாத்திரமாக, ஓ ரிபல பரிசல பலபோ ரிபலவி கலபலபோ ரிபல பரிசல பலபோ. எல்லாம் கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கம்யூனியனை உண்மையா நம்ம பங்கு பெறணும். கடமைக்காக பங்கு பெறக்கூடாது. மாதந்தோறும் பங்கு பெறுவதற்காக பங்கு பெறக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நாம் பங்கு பெறும் போது, ஓ என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக என் கையில வந்திருக்கிறார், அவரோடு கூட நான் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஓ அவருடைய சரீரத்தோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தோடு நான் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஓ ரிபலபரி சலபலபோ ரிபலவி கலபலபோ. எல்லாரும் வாயை திறந்து மன்னிங்க ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் ஆண்டவரே அதை கடமைக்காக அனுசரித்து போய்கொண்டே இருக்கிறேன். என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றவே நீர் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை எங்க கையில கொடுத்திருக்கிறேன், எங்க சபைக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா. ஓ ரிபலபரி சலபலபோ. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக, ஓ நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு முன்பாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, அநேகரை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு வருகிற பாத்திரமாக, ஓ ரிபா ரபா ரபா சில பாடுகள் கஷ்டங்களை இயேசு ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறினது போல கர்த்தருக்காக சில பாடுகளை அநேகரை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுவதற்காக சில விசுவாச பரீட்சைகளை நாம் தாங்கிக் கொண்டே அநேகரை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்ற வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையை இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரிபலபரி சலபலபோ ரிபலவி கலபலபோ. எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். யாரெல்லாம் நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாற விரும்புகிறேன், இனி பயபக்தியோடு அதை அனுசரிப்பேன். அந்த ஒயின் என் கையில் வரும்போது அது இயேசுவின் இரத்தமாக என் கையில் வந்திருக்குன்னு நான் நம்புவேன். அதை குடிக்கும்போது என் சரீரத்தில் உள்ள இரத்தத்துக்குள்ள இந்த இயேசுவின் இரத்தம் கலக்குகிறதுன்னு நான் விசுவாசிப்பேன். அந்த பிக்கப்பட்ட சரீரம் என் கையில் வந்திருக்கிறது, அதை நான் புசிக்கும் போது என் மாம்சத்துக்குள்ளாக அதை பாய்ந்து செல்லும்.
அப்பொழுது இயேசு எப்படி என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறினாரோ, அந்த இயேசுவின் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை அநேகருக்கு கொண்டு செல்ல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் 2 கையை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, யார் யார் கையை உயர்த்தி என்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இயேசுவை போல என்னை மாற்றுங்க, இயேசப்பா உங்களை போல என்னை மாற்றுங்க. கோடான கோடி மக்களுக்கு நீர் ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் ஒவ்வொரு மாதமும் கம்யூனியன்ல பங்கு பெறுகிறார்கள். என்னாலையும் அதே போல அநேகரை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நான் மாறி அநேகர் என் மூலமாக உம்முடைய அந்த இரத்தத்தையும் மாம்சத்தையும் அவர்கள் புசித்து பானம் பண்ண என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 2வது, ஆண்டவர் பிக்கப்பட்டவருடைய சரீரத்தினாலே, அவர் சிந்தின இரத்தத்தினாலே உங்க சரீரத்தில் உள்ள வியாதிகளை எல்லாம் மாற்றி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா கரங்களும் உயர்த்தி, ஆண்டவரே, இப்பொழுது நான் உம்முடைய இரத்தத்தை என் கையில வாங்க போறேன், உங்க மாம்சத்தை என் கையில வாங்க போறேன், அதை நான் புசிக்க போகிறேன், அதை நான் குடிக்க போகிறேன். எல்லாம் நல்லா நான் சொல்றத கவனமா கவனிங்க. இது உங்களுக்குள்ளாக போகும்போது எல்லா வியாதிகளும் மறையும், எல்லா வியாதிகளும் மறையும், எல்லா பலவீனங்களும் மறையும். இயேசுவின் இரத்தம் உங்க இரத்தத்தோட கலக்கும், இயேசுவின் சரீரம் உங்க மாம்சத்தோடு கலக்கும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், உங்க சரீரத்திலே ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். ஓ ரிபலபரிசலபலபோ, சுகம் வேண்டும் என்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது கம்யூனியனுக்கு முன்பாகவே இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் உங்களுக்குள்ளாக போக போகிறது. இயேசுவின் சரீரம் உங்களுக்குள்ளாக அந்த மாம்சம் செல்ல போகிறது. அற்புத சுகம் உண்டாக போகிறது, அற்புத சுகம் உண்டாக போகிறது. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரிபலபரிசலபலபோ.